ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் இந்த சிவன் கண் கூடைக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலே ஈஸியான கைப்பிடி இது மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக சுலபமாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கைப்பிடி எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடியில் நான் ரெட்டை படையில் வச்சுருக்கிறதுனால சென்டரில் உள்ள 2 லைன் எடுத்துக்கிறேன். அப்படி மேலே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா சென்டர் லைன் இது ப்ளூ கலரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் லைன்ஸு. இப்போ அதிலேருந்து இங்கே ஃபோர் நாட், இங்கேருந்து 4 நாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே இருந்து 6 நாட்டுக்கு கீழே, அந்த 6வது நாட்டுக்கு கீழே மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஒயரை வச்சு கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் கட் பண்ணலாம். 4.25 அடியில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் எல்லோ கலர் வச்சுருக்கேன். இதுக்கு எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். 4 ஒயர் தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு கைப்பிடி கொஞ்சம் பருமனாக வேணும்னா நீங்கள் 5 ஒயர் 6 ஒயர் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் 4 ஒயர் தான் வச்சுருக்கிறேன். இந்த கூடை சைஸ் பார்த்திங்கன்னா 2 ரோலில் போடுற மாதிரி கூடை. நான் அதுக்கு 4 ஒயர் தான் வச்சுருக்கேன். அதுவே நல்ல திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இப்போ இந்த 4 ஒயரையும் விடுறோம். விட்டுட்டு அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த நம்ம ஏற்கனவே உள்ளதையும் வச்சு இழுத்திங்கன்னா போதும். ஒயர் நல்லா ஈக்குவலாக ஆயிரும். எந்த கைப்பிடி போடனாலும் ஒயர் கொஞ்சம் லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும். இது இழுத்திங்கன்னா போதும், எல்லா ஒயருமே ஈக்குவலாக ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 4, இன்னொரு சைடு 4 அப்படி இருக்கும். இப்போ சுத்து ஒயர் எடுத்துக்கலாம். சுத்து ஒயரையுமே இப்போ ஒயர் சொருவணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சொருவிக்கலாம். இப்போ வெளியில் எடுக்கிறோம்ல, அது கால் ஸ்கேல், கால் அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு சைடு கால் அளவில் ஒயர் இருக்கும், இன்னொரு சைடு சுத்து ஒயர் அப்படி இருக்கும். இப்போ இந்த கைப்பிடி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அடியை நம்மளை பார்க்க வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 ஒயர் சொருவணும் பார்த்தீங்களா, அது உள் ஒயர். இப்போ சுத்து ஒயரை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப் உருவாக்கிக்கோங்க. இப்போ உள்ளே விட்டு அந்த ஒயரை எடுத்துருங்க. இப்போ இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா அந்த ஒயரோட உள்பக்கம் வெளியில் தெரியணும். இப்போ அதை மேலே இப்போ மேலே தூக்கி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஒரு லூப் உருவாக்கிக்கோங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை எடுத்துருங்க. இது இழுத்துக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா உள் பக்கம் வெளியில் தெரியும். இப்போ மேலே இழுத்து ரைட் ஹேண்ட் சைடை வச்சு ஒரு லூப் உருவாக்கி அந்த ஒயரை உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 5 ஒயர் இருக்கணும். நம்ம கால் அளவு விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். அதையும் இது உள்ளே வச்சு தான் எடுக்கணும். இப்போ லெஃப்ட்டில் நம்ம விட போகிறோம். லெஃப்ட்டில் ஒரு லூப் பண்ணி இப்போ அந்த 4 ஒயரையும் உள்ளே இழுக்கும். இப்போ டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது எப்போவுமே நம்மளுக்கு உள்பக்க ஒயர் வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே கொண்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப் போடணும். நடுவில் இப்படி விரல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு 5 இருக்கும், அந்த 5 ஒயரையும் உள்ளே விட்டு எடுத்துருங்க. அப்புறம் மேலே கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்டு வச்சு ஒரு லூப் உருவாக்கிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் லூப்பு பண்ணி அந்த ஒயரை உள்ளே விட்டு எடுத்துருங்க.
இப்படி தான் இந்த கைப்பிடி மாற்றி மாற்றி போடணும். நல்லா டைட்டாக அந்த லூப்பை வந்து டைட்டாக இழுத்துருங்க. அப்போ தான் நல்லா டைட்டாகும். உருட்டு கைப்பிடி வந்து நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவுந்துடும். ஆனால் இந்த கைப்பிடி போடும்போது நம்ம விட்டாலும் அது பாட்டுக்கு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது, எதில் விட்டோன்னு நல்லா தெரியும். அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகினர்ஸ் போடுறவங்க இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த உருட்டு கைப்பிடி போடலாம். உருட்டு கைப்பிடி லிங்க் வேணுன்னா நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை பார்த்துக்கங்க. இந்த கைப்பிடி போடுறதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் லூப் உருவாக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்டில் உருவாக்குறது வந்து ரைட் சைடில் போடணும். அவ்வளோதான் மேட்டர். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அழகாக கைப்பிடி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். சுத்து வயரை வந்து அந்த உள் வயர் வச்சோம் பார்த்திங்களா, அது அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு துண்டு வயர் வச்சு, அதில் வந்து நம்ம இப்போ அதை வந்து கட்ட போகிறோம் கைப்பிடியை. இப்படி கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கட்டுங்க. திருப்பி கட்டினோன்னு அவுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கைப்பிடி கட்டும் போதும் ஒரு சைடு 5 இருக்கும், ஒரு சைடு 4 ஒயர் இருக்கும். இப்போ ஒரு சைடு நான் சொருவிட்டேன். இப்போ துண்டு வயரை எடுத்துக்கலாம். இது மார்க்கிங்காக தானே கட்டணும், அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த சைடு சொருவலாம். இது சிவன் கண் கூடனோடனே உங்களுக்கு வந்து அந்த முடிச்சு பக்கத்தில் ஹோல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சொருவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதே நார்மல் கூட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதா கூட போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சொருவுறது. நல்லா டைட்டாக எல்லா இதையும் நல்லா இழுத்து இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஹேண்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளே எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே சும்மா ஒரு முடிச்சு மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான். இனிமேல் அதை வந்து நம்ம சொருவி விட்டுறலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே சொருவிடலாம்.
இப்போ இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் கைப்பிடி கட்டியிருக்கிறேன். இப்போ அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 அடி எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் 2வது நாட்டில் கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த சைடும் நான் 1/2 அடி கட் பண்ணி அந்த ஒயரை வந்து 2வது நாட்டில் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை உள்ளே சொருவுறது பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு சொருவிக்கங்க. இப்போ இந்த சைடு சொருவலாம். சொருவிட்டு இப்போ உள்ளே இருந்து வெளிப்பக்கம் ஒயர் வர மாதிரி சொருவுங்க. இப்போ வெளியிலேருந்து உள்ளே சொருவுங்க. இப்போ வந்து கைப்பிடி கட்டின மாதிரி இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இந்த ஒயரையும் 2 சைடும் சொருவி விட்டுருங்க. இப்போ இந்த சைடும் இதே மாதிரி கைப்பிடியை கட்டிக்கலாம். இப்போ இது உள்ளே நான் ஒயரெல்லாம் சொருவிட்டு வந்து காட்டுறேன். கைப்பிடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. இனிமேல் சொருவிட்டு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் சொருவிட்டேன். ஒயர் கூடையில் உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். Thank you for watching. Bye.